ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணோம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புடியாக பிடிச்சிருக்காங்க. குட்டீஸுங்களுக்கு தனியாக கேம்ஸ் வைக்க போகிறோம். அப்புறம் சுபத்ரா இன்னும் வரல, சுபத்ரா மிஸ்ஸிங்கு. சுபத்ரா வந்த பிறகு இவங்க 3 பேருக்கும் கூட கேம்ஸ் வைக்க போகிறோம். யார் ஜெயிப்பாங்கன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன் அண்ட் ஸ்பூன் தாங்க. ஃபர்ஸ்ட் கேத்தரினுக்கும் மோரிஸ்க்கும் பண்ண போகிறோம். ரெடி? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டாண்டு அதோ அங்கே ஒரு கோடு இருக்குது, அங்கே வரைக்கும் போனோம். யார் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணிடுவீங்க அவங்க தான். என்ன ரூல் தெரியல? என்ன விழக்கூடாது? லெமன் விழக்கூடாது. ஓகே, ரெடி ரெடி ஸ்டார்ட். மெதுவா மெதுவா. எவனும் பார்க்கலப்பா. இவ்வளவு டேலண்டடா இது. மெதுவா. ஐயோ உனக்கு போட்டியே இல்ல. மெதுவா மெதுவா மெதுவா. போட்டியே இல்லாம எதிரில் இருக்கிற போட்டியாளரை வந்து சைடுல கடிக்க கூடாது, விட்டு கொடுத்து ஜெயிக்கிறது. அப்படி கடிக்கணும். என்னப்பா இன்னொரு வாய்ப்பு வேணுமா? போப்பா. ஆல்ரெடி பார்த்தோம்னா கேத்தரின் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா மோரிஸ் வந்து ஏதோ பதட்டத்துல பண்ணிட்டோம்பா ப்ளீஸ்பா அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுங்களேன்னு சொன்னாங்க. அதனால ஒரு வாய்ப்பு. சரி, ஓகே. இப்போ ஓகேவா? ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் கோயிங். நிதானம் சொன்னாங்க, ஆனா இவ்வளவு நிதானமா மோரிஸ் வருவாருன்னு யாருமே டீம் மெம்பர்ஸ் எதிர்பார்க்கல. மோரி வந்து சிறப்பாக விளையாடுறதுக்காக அவருக்கு சூப்பர் மோரி, எக்ஸலண்ட், வண்டர்ஃபுல், குட். உனக்கு வந்து பிரைஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்ததுக்கே பிரைஸ் இல்ல. இப்போ இரண்டாவதாக போட்டியாளர்கள் வந்து விட்டார்கள். இதில் பார்த்தோம்னா பிரணவ் வந்து நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர இதோட வெறியோட இருக்காரு. பிரணவ் ஜெயிச்சிடுவாப்பா? சரி, அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா சுபாஷ் வந்து தொலைவை நிக்க வச்சிருக்கோம். இதுதான் லைன். இருந்தாலுமே சுபாஷ் ரொம்ப தொலைவில் நிக்க வச்சிருக்கோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? 3, 2, 1 ஸ்டார்ட். போகடா உன்னை ஏங்கடா அவுட் ஆயிடுச்சு. இல்ல, ஒரு கேம்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும், ஒரு பலமான அப்போனன்ட் இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அவசரப்படுங்க. ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா பாஸ்? இந்த முறை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேவா? நம்ம பிரணவ் இந்த முறை ஜெயிச்சிருவியா? தெரியல. ஓகே, ரைட். ரெடி ஸ்டார்ட். பாடா போடாடே உன்னடா. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் தொலைவா நிக்க வைக்கலாம் அண்ணனை. சுபத்ரா பாத்தீங்கன்னா ஐயோ பாயா, நானே வந்து வீட்டுல என்ன துவைச்சேன், துணி துவைச்சுன்னு இருந்தேன், விட்டு வந்துக்கிறேன், எனக்கு சீக்கிரமா கேமை வச்சு முடிச்சு அனுப்பிச்சு விடியா அப்படின்னு சொல்லி வந்து நின்று இருக்கு. 3 பாத்தீங்கன்னா சுபாஷ் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டோம். வெளிநாட்டுல இருந்தா என்னப்பா பிரணவ் ஜெயிச்சிருவாப்பா இந்த முறையாச்சு? ஓகே ஓகே ஓகே, ரெடி? 3, 2, 1 ஸ்டார்ட். என்னடி இது? ஏய், மேஜிக் காரனா இவன். ஓகே, வெரி குட். 2 பேருமே ஜெயிச்சிட்டாங்க. சரி, இப்போ முக்கியமான ரொம்ப விறுவிறுப்பான நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு ஒரு தருணம் வந்துருச்சு. 3 பேருமே பார்த்தீங்கன்னா பலமான அப்போனன்ட்ஸ் தான். இதுல மீனம்மா வந்து போன முறை மீனம்மா ஜெயிச்சாங்க. பட் இந்த முறை வந்து சுபத்ரா வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு. சுபத்ரா, இதை பத்தி நீ என்ன சொல்ற? எப்படி ஜெயிச்சிடுவியா? நம்பிக்கை இருக்கா? என்ன ஏதுக்கா? ஜெயிச்சிடுவியா? ஓகே ஓகே, நீமா சொல்லுமா? ஓகே பையே, வார்த்தையெல்லாம் இல்லை, வீச்சு தான், பேச்சே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா தக்கியதேல, அதாவது முடிச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ரைட். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? பாயிலா கேமே இன்னும் ஆரம்பிக்கல. அது கூட சொல்லுவாங்களா? எந்த பக்கமும் நீ தான் வச்சுக்கணும் பார்த்து. ஒரு பக்கமா ரெடி? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொன்னேன். பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. சுபத்ரா ஒரு கால் முன்னாடி வச்சுங்க பாரு.
கொஞ்சம் முன்னாடி வா சுபத்ரா. ஸ்டார்ட். விறுவிறுப்பான இந்த கேம்ல பாத்தீங்கன்னா 3 பேருமே சூப்பரான வேகத்துல ஓடிட்டு இருக்காங்க. 3 பேர்ல யார் ஜெயிப்பா? ஏய், பாப்பா ஜெயிச்சிச்சு. என் தங்கச்சி தான் ஃபர்ஸ்ட். ஓகே. ஆக்சுவலா வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மீனம்மா சீக்கிரமா ஜெயிச்சிருவாங்க. வீடியோவை அப்படிலாம் இல்ல சுபத்ராக்கு சிரிப்பு அடக்க முடியல என்னால. சரி ஓகே சூப்பர். அதாவது தங்கச்சி ஜெயிச்சிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தங்கச்சிக்கு. ரெண்டாவது ஐயோ அதெல்லாம் இதா சூப்பர் சூப்பர் எக்ஸலென்ட். நீ ஏன் ஜெயிக்கல? அது வீட்ல இருக்குது தரேன் வாங்க. பா பிரைஸ் கேக்குறாங்கப்பா. பிரைஸ் ஏத்துனாங்க பாங்க பாஸ். ஜெயிச்சுங்களா அவங்க எலுமிச்சு அவங்க எத்தனை போயிடுங்க. செகண்ட் கேமுக்கு வந்துட்டோம். இந்த கேம்ல பார்த்தா நான் சுபாஷ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணல. இவங்க 3 பேர் தான், 3 லேடிஸ் அண்ட் 3 குட்டீஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. எந்த டீம் ஜெயிப்பீங்க? ஃபர்ஸ்ட் டீம் யாராரு சொல்லுங்க. ஓகே இவங்க 2 பேரும் ஒரு டீம், அப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு டீம், அப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு டீம். என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா அதோ இருக்கிற டப்பால அந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தண்ணி கொண்டு வந்து இதோ இங்கே இருக்கிற டிஸ்போஸ் கிளாஸில் அவங்க ஊற்றணும். இதில் முக்கியமான கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து ஒரே கையில் மட்டும்தான் கொண்டு வந்து தண்ணி ஊற்றணும். குட்டி பசங்களுக்கு வந்து 2 கையிலும் கொண்டு வந்து தண்ணி ஊற்றலாம். அந்த ஆப்ஷன் இருக்கு. யாரு ஜெயிப்பாங்கன்னு பார்ப்போம். கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் அங்கே போய் நில்லுங்க. ஏய் யார் இருக்கு இந்த கிளாஸ் இப்ப சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் கைங்கள தண்ணி எடுத்துங்க. ஏய் நிக்காது. கைங்கள தண்ணி எடுத்துங்க. ஓகே ரெடி ஸ்டார்ட். கூத்து கூத்து கேது. அப்படியா? அதெல்லாம் பண்ண கூடாதுங்க. விறுவிறுப்பா போய் கொண்டிருக்குது. பார்த்தோம்னா 3 பேருமே சமமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவன் பிரணவ் எனக்கு ஊத்த விட மாட்டேன்றான். 3 பேரும் சமமா இருக்கீங்க. வாங்க வாங்க வாங்க. பிரணவ் ஜெயிச்சிட்டு இருக்கான். பிரணவ் ஜெயிச்சிட்டு இருக்கான். பிரணவ் ஜெயிச்சிட்டு இருக்கான். ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. நெருங்கி கீழே ஊத்தணும் தண்ணி, அப்பதான் ஜெயிச்ச மாதிரி. நெருங்கி கீழே ஊத்தணும். நெருங்கி கீழே ஊத்தணும். ஓடியாங்க. இல்ல 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 சண்டை போடாதீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல தான் நிரம்பி தண்ணியை ஊத்திடுச்சு. இல்ல இங்க வந்து தட்டி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா தண்ணி இல்ல பாருங்க. இந்த இதுல பாருங்க. அதுக்கப்புறம் நிரம்பி இது செகண்டா வந்துட்டு இருக்கு. அவன் பண்ண ரொம்ப முண்டி. என்ன கேத்தி கையை தட்டு தட்டி விட்டு பாதி பாதி நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா கேத்ரின் அண்ட் மீனமோட டீம் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணிட்டீங்க. கிளாப்ஸ் கிளாப்ஸ் கிளாப்ஸ். செகண்டா பாத்தீங்கன்னா தங்கச்சி வின் பண்ணிடுச்சு. கிளாப் ப்ளீஸ். மூணாவதா பாத்தீங்கன்னா சுபத்ரா வந்து பெஸ்டா விளையாடினாங்க. அப்படிதான் தோணுது. இப்படி எத்துவாங்க இப்படி வச்சேன் ஒரு சார் இப்படி கை ஏத்துட்டேன். ஓகே வெரி குட். ஃபைனலா எல்லாரும் வந்து ஆனாலும் மோரிஸ் வந்து கேத்து கையில தண்ணிய தட்டி 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 விட்டு காடை என்ன பண்ண தெரியுமா? இப்படி தட்டி விட்டு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அது சரி கூட தான் இப்படி தட்டி விட்டு போயினேன். பாவீங்களா ஏன்னா இப்படி பண்றீங்க? அதான் ஜெயிக்கலையா இவங்க பரவாயில்ல. அந்த அவ்வளோ இல்லே அவன் வந்து செகண்ட் வர வேண்டியது. நீ செகண்ட் வர இல்லையடா ஒரு அடி விட்ட பாரு. சுபத்ரா ஊத்துற குழந்தை தான் அதை ஊத்துறதே. அதனால செகண்ட் நீதாப்பா. ஓகே வெரி குட். ஓகே எல்லாருக்கும் ஒரு கிளாப்ஸ் கொடுத்துருங்க. கிளாப்ஸ் கொடுங்க கிளாப்ஸ் கொடுங்க கிளாப்ஸ் கொடுங்க. ஓகே ஃபைனலா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க கேம்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். டாடா எப்படி தெரியுமா? தண்ணியாக வைக்கிறதுல அவன் சுபத்ரா ஓட ஜெயிக்கணும்.
வயிறு எங்க கீழே குதித்து போற மாதிரியா? ஓகே சுபத்ரா சித்தி கையில புடிச்சு இவ்வளவு ஊத்துது. ஐயோ நம்மளால முடியாது. ஃபர்ஸ்ட் வர வேண்டியதே பிரணவ் தான். ஓகே பிரணவ் ஆக்சுவலி he has done a great job. பிரணவ் congratulations. சூப்பர் எக்ஸலென்ட். ஆமா பிரணவ் மட்டுமே நேர்ம கிளாஸ் காட்டுப்பா. நானும் 2 வாட்டி போறேன். ஓகே குட். 2 வாட்டி போடுறத ஒதுக்கி ரெண்டே முறை தானா? ஓகே குட். அதாவது ஒரு டீம்ல ஒருத்தர் சரியா வேலை செய்யல அப்படிதானே? ஓகே குட். பேசாம நான் பிரணவ் ஏத்துக்கு நின்னுக்கிறேன்.